ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ வந்து திருப்பியும் ரீநீட் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னைக்கு ரிசல்ட் வரணுன்ற எல்லா அஃபிஷியல் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிரேஸ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மைனஸ் பண்ணிவிடும் அவங்க ஸ்கோர் கார்டில் இருந்து. அவங்களுக்கு ஒரு வேளை இந்த கிரேஸ் கார்டு மைனஸ் பண்ணி வந்து இல்லை எங்களுக்கு திருப்பியும் எக்ஸாம் எழுதணும்னு இருந்தால் இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதில் வந்து இந்த விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். இல்லை வந்து எனக்கு அந்த கிரேஸ் மார்க்ஸ் கட் பண்ணி இருக்க மார்க்கே போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு அதே மார்க் இருக்கும். இல்லை நான் வந்து திருப்பியும் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 23 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அண்ட் வந்து ஜூன் 30 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து இது எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸும் வந்து சீக்கிரம் விட சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால் ஏதாவது ஒரு இம்பேக்ட் நடக்குமா, கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுமான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அண்ட் கட் ஆஃப் குறையது மட்டும் இல்லாமல் பாஸ் மார்க்கில் சேஞ்சஸ் வருமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்சன்டைல் அதை பேஸ் பண்ணி தான் பாஸ் மார்க்குன்றது மாறும். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் மார்க்கில் நம்ம ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கட் ஆஃப் எந்த விதத்துலையும் வந்து மாறாது, குறையாது. கட் ஆஃப் வந்து ஆல்ரெடி நம்ம இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்லியிருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஆல்ரெடி முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பாஸ் மார்க்கில் மட்டும் எல்லாருக்குமே சேஞ்சஸ் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. கட் ஆஃப் வந்து அப்படியே வந்து குறைஞ்சாலும் வந்து பெருசாக இம்பேக்ட் இருக்குமா, இல்லை வந்து கட் ஆஃப் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுமா, டோட்டலாக நம்ம பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன்னா இவங்க வந்து இன்னும் நல்ல மார்க்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து கேப் இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ரிசல்ட்ஸ் வந்தால்தான் தெரியும். இது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லை எல்லாருக்கும் ரீநீட் வச்சிருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கவுன்சிலிங்க்கும் சரி, இப்போ ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கும் சரி சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். 1-to-1 கைடன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் வந்து அந்த 1-to-1 கைடன்ஸ் வேணும் இருந்தீங்களோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள், இந்த ரீநீட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வச்சிருந்தா நல்லா இருக்குமா, இல்லை வந்து இவங்களுக்கு மட்டும் வச்சதே ஓகேவான்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.